Hindustan Institute of Technology and Science. Admission open for 2024-2025. இப்போதான் நம்ம வெள்ளத்தை எதிர்கொண்டோம். வெள்ளத்தை எதிர்கொண்டு வெள்ளம் ஒரு பேரிடர். அகைன் நம்ம வறட்சியை எதிர்கொள்ளக்கூடிய சூழல். மேபி அது நெக்ஸ்ட் இயர் வந்தால் கூட ஓகே அப்படின்னு பார்க்கலாம். ஒரு 120 நாளில் வறட்சியை எதிர்நோக்கியிருக்கோம். கர்நாடகாவிலலாம் வறட்சினே அறிவிச்சிட்டாங்க. ஸோ ஒரே சீசனில் வெள்ளமும் வருது, வறட்சியும் வருது. நம்ம இந்த பருவநிலை மாற்றத்துடைய உச்சத்தினுடைய பிரச்சனையா அது? இது உச்சம்னு நான் சொல்ல முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலா அதை தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலா இது இன்னும் நமக்கு டைம் எடுத்துக்கும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ஓஷன் டெம்பரேச்சர்ஸ், இப்போ கடல் மட்டத்துக்கு மேல இருக்கிற ஆவரேஜ் டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் விஞ்ஞானிகள் சொல்லிட்டு இருக்காங்க. NOAA நேஷனல் ஓஷன் அட்மாஸ்பியரிக் ஏஜென்சில நிறைய ரிசர்ச் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டெம்பரேச்சர் அதிகமானதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்டர்ப்டட் விண்ட் பேட்டர்ஸ்னு ஆயிடும். இப்போ ஒரு பர்டிகுலர் சீசன்ல பர்டிகுலர் டைரக்ஷன்ல தான் விண்ட் மூவ் ஆகும். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா நீங்க நிறைய இப்போ IMDல எல்லாம் சொல்லியிருப்பாங்க இந்த மாசத்துல இந்த டைரக்ஷன்ல விண்ட் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி விண்ட் டைரக்ஷன் டைரக்டா ஒரு பகுதியில போகக்கூடிய விண்டை இந்த ஹீட் என்ன பண்ணோம்னா டைவர்ட் பண்ணிடும். ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு பலவிதமான சேஞ்சஸ் மழையில உண்டு பண்ணும். ஒரு சைடு பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஹீட் வேவ்ஸை ஒரு பக்கம் ஜெனரேட் பண்ணும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆல்டர்டு ரெயின்ஃபால் பேட்டர்ன்ஸ், அதாவது ஒரு ரெயின்ஃபால் பேட்டர்ன் நமக்கு இந்த மாசம் மான்சூன் சீசன் தான் இப்படிதான் நமக்கு ரெயின்ஃபால் பேட்டர்ன் இருக்கும், இந்த டைம்ல இவ்வளவு மழை பெய்யும் நம்மளால சொல்ல முடியும். ஸோ அந்த பேட்டர்னை இந்த எஃபெக்ட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா மாற்றக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் முன்னாடியெல்லாம் சொல்லுவோம் பர்டிகுலர் மந்த்ல தான் நமக்கு சைக்ளோன்ஸ் வரும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பே ஆஃப் பெங்கால்னா இந்த டைம்ல தான் சைக்ளோன் வரும், அரேபியன் சீனா இந்த டைம்ல தான் சைக்ளோன்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி சைக்ளோன்ஸை இன்டென்சிஃபை பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. ஸோ இது நம்ம பாத்தீங்கன்னா ஒரு இதை நம்ம இமீடியட், அதாவது பாத்தீங்கன்னா ஒரு சைடு பாத்தீங்கன்னா மழை அதிகமா வரும், இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா வறட்சி அதிகமா வரக்கூடிய வாய்ப்புகள் ரெண்டுமே இருக்கும். ஆக்சுவலா காலநிலை மாற்றத்தோட தாக்கம் தான் இது. சொல்ல போனா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு என்ன பொறுத்த வரைக்கும். ஓகே, தொடர்ந்து டாக்டர் அம்பிகாபதி அவர்கள்ட்ட சார், இப்போ இந்த முறை வறட்சியை நோக்கி நம்ம போவோமா? ஏன்னா நீர்நிலைகள் குறைஞ்சிட்டு இருக்குன்னு நம்ம பார்த்தோம். இந்த வருஷம் அதாவது எல்னினோ லானினாவால இந்த வருடம் பாதிப்பு என்ன, அடுத்த வருடம் எப்படி இருக்கும் சார்? தற்போதைய பெரிய பிரச்சனையாக பருவநிலை மாற்றம் உருவெடுத்திருக்கிறது. உடனே வறட்சியும் வருகிறது, உடனே வெள்ளமும் மழை பெய்து வெள்ளமும் வருகிறது. இதற்கு மத்தியில் நாளுக்கு நாள் வருடத்துக்கு வருடம் இந்த பிரச்சனை தீவிரமாகிக் கொண்டே போகிறது. நீண்டகால பிரச்சனையாக சொமாலியா கண்டமே சொமாலியாவே உடைந்து இந்தியாவின் அருகே இந்திய நிலப்பரப்பில் மோத போகிறதுன்ற அச்சமும் இருக்கிறது. இயற்கை அச்சத்தையும் ஆச்சரியத்தையும் சேர்ந்து கொடுத்து வந்து கொண்டிருக்கிறது. அதில் விஞ்ஞானிகளுடைய பார்வைகள் என்ன அப்படின்றத பெற்றோம். Hindustan Institute of Technology and Science. Admission open for 2024-2025.